வணக்கம் நண்பர்களே. நீங்க பெர்ஃபெக்டா இருக்கலாம், ஆனா பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது. எதையுமே ஒரு நிறைவாக பூரணத்துவத்தோடு பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறவங்க பெர்ஃபெக்டா, அதான் பெர்ஃபெக்ட். ஆனா அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அதுலயே அப்சஸ் ஆயிடுவாங்க. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிறைவு, பெர்ஃபெக்ஷன், அதை நோக்கித்தான் அவங்க பயணிப்பார்கள். அதுல ஒரு சின்ன குறை வந்துருச்சுன்னா கூட கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி அந்த பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன குறை வந்துருச்சுன்னா கூட அவங்க தங்களை பத்தி ரொம்ப தாழ்வா நினைப்பாங்க. செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா போயிடுங்க. அப்புறம் நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க வேண்டிய அது வந்துடும். நாம சிறப்பான ஒரு காரியத்தை நோக்கி சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம முன்னேறணும், அவ்வளவுதான், மேல போக வேண்டியதுதான். ஆனா தவறு வரும்ன்றதை எதிர்பார்க்கணும், அது இயற்கை. ஒரு சின்ன வெற்றி நம்ம முயற்சியில நடந்தா கூட அதை கொண்டாடணுங்க, நம்மளை நாமளே பாராட்டி கொள்ள வேண்டும். செல்ஃப் அப்ரிசியேஷன். அதனால நாம எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்வோம். ஆனா பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தோம்னாக்கா அப்சஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட போக வேண்டியது. சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, த காமர் வி ஆர், the better will be of the functioning of our nerves. The better will be the efficiency of our work. The better result we will get. அந்த சென்ஸ் வர்ற மாதிரி அவர் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க, கிராசரி வாங்குறது நான் தான் சரணா ஸ்டோர்ல போய் வாங்குவேன், நீங்க போகக்கூடாது. காய்கறி நான் தான் போய் வாங்குவேன், நீங்க போகக்கூடாது. கொஞ்சோண்டு சந்தனம் வாங்குறதுனாலும் கூட தேர் மூட்டியில் இருக்கக்கூடிய அந்த கோனார் கடையில் போய் தான் நான் வாங்குவேன், அங்கதான் நான் தேங்காய் வாங்குவேன், பெருசா இருக்கும். இப்படி நினைச்சு போய் ஒரே ஆளே செஞ்சா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கடைசியில் சைக்கியாட்ரிஸ்ட் தான் போக வேண்டியது இருக்குங்க. எப்பவுமே நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்மளுடைய பொறுப்புகளை கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க இதெல்லாம் செய்யுங்க, பையன்கிட்ட நீ படிச்சு முடிச்ச உடனே ஃப்ரீயா இருக்கும்போது நீ இதெல்லாம் செய்யி அப்படின்னு பகிர்ந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால அது கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து நிறைவை நோக்கி நாம் பயணிக்கலாம். அதனால நீங்க பெர்ஃபெக்டா செய்யணும்னு நம்ம நினைக்கலாம், ஆனா பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனாக்கா அப்செஷன் ஆயிரும், அதுலயே திங்கிங் 24 hours வந்துடும். கடைசியில சைக்கியாட்ரிஸ்ட போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ we will be perfect and we will not be a perfectionist. Thank you.